श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயம் கர்மசந்நியாச யோகத்தில் 25வது ஸ்லோகம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயः க்ஷீணகல்மஷாः சின்னத்வைதா யதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயः க்ஷீணகல்மஷாः சின்னத்வைதா யதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், க்ஷீணகல்மஷாக எவருடைய தீவினைகள் ஒழிந்தனவோ, சின்னத்வைதாக எவருடைய சந்தேகங்கள் தவிர்ந்தனவோ, எவருடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டனவோ. அடுத்தது யதாத்மானஹ எவருடைய இந்திரியங்கள் நன்கு அடங்கியவையோ, சர்வபூதஹிதேரதாக எவர்கள் தன்னுயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் நன்மையே நாடுபவரோ அவர்கள் ரிஷயா அந்த ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தினிடம் முக்தியை அடைகின்றார்கள். பிரம்மத்தினிடம் தன்னை ஒடுக்கிக் கொள்வதற்கு எல்லா முயற்சியும் செய்வார்கள். எவருடைய எண்ணங்கள் சிறப்பானவையோ, எவருடைய தீவினைகள் ஒழிந்தனவோ, க்ஷீண கல்மஷாக கல்மஷமாம் சொன்ன தீவினை, அந்த தீவினைகள் எவருக்கு ஒழிந்தனவோ, எவருடைய சந்தேகங்கள் சின்னத்வைதாக சந்தேகங்கள் தீர்ந்தனவோ, எவருடைய இந்திரியங்கள் யதாத்மானஹ நன்கு அடங்கியவையோ, சர்வபூதஹிதேரதாக எவர்கள் எல்லா உயிர்களுக்கும் தன்னுயிர் போல எல்லாவற்றிற்கும் நன்மையையே நாடுபவரோ அவர்கள் அத்தகைய ரிஷிகள், அத்தகைய முனிவர்கள் பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தினிடம் முக்தியை அடைகின்றார்கள். தனக்குள் தானே பூர்ண ஆனந்தத்தை அனுபவிப்பது ஈஸ்வர தரிசனத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். சமுத்திரத்தின் மேல் பரப்பில் அலைகள் சுருண்டு ஓடுகின்றன. ஆனால் அதன் கீழ் உள்ள நீர் தொகுதியோ அசைவற்ற அமைதியாக இருக்கின்றது. ஆமாம், நம்ம வேவ்ஸ் வரும்போது அது எல்லாமே எப்ஸு தான் பார்க்குறோம். தண்ணி ரைஸ் ஆகி வருது. அதற்கு என்ன காரணம்? அந்த ஜலத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிற அந்த பவர் மேக்னெட்டிக் பவரா அது என்னவா, அதுக்கு தகுந்த மாதிரி அது மேலுக்கு சுருட்டிக்கிண்டு வருது. இதுவே சூரியன்கிட்ட இருக்கும்பொழுது ஒன்றும் பண்ணாது பகலில். ஆனால் சந்திரனுடைய ஒளி, அதாவது பூர்ண நிலவு இருக்கும்போது அது என்ன செய்யும், அதில் இருக்கிற அந்த பூர்ண நிலவுக்கும் இந்த நீருக்கு இருக்கிற எப்பு என்ன பண்ணும், கொஞ்சம் நேரத்தில் ரைஸ் ஆகிட்டு கூட இருக்கும். நிறைய காலத்தில் உயரமாக கிளம்பி அந்த அலைகள் தரையை தொட்டு விட்டு மீண்டும் அந்த சமுத்திர கரையை தாண்டி உள்ளுக்குள்ளே போயிடும். கரையை தாண்டி எப்போயாவது வருமா? வராது. அது எப்போவோ 400-500 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது மேலே வரும். அதுபோல் அதன் கீழுள்ள நீர் தொகுதி எப்படி அந்த தொகுதி அசைவற்று அமைதியாக இருக்கிறதோ, நடுக்கடலில் கொஞ்சம் தூரம் அந்த சீஷோர் சமுத்திர கரையை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போனால் அது என்ன பண்ணது, அலையை ஆடிக்கிண்டு தான் இருக்குமே தவிர அது ரொம்ப சுருட்டிக்கிண்டு மேலே வராது. அதுபோல் அது கீழுள்ள நீர்த்தொகுதி அமைதியாக இருக்கும். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். பரமபதநாதனை உள்ளத்தில் தியானித்தல் மட்டும் போதாது, அவனை எல்லா உயிர்களிடத்தும் உறைபவனாய் கண்டு சேவை செய்யவும் வேண்டும். பரமபதநாதன் என்னது, எப்பொழுதும் நம்மளுக்கு அவனை சவ்யம்பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வா வத பண்ணால் இடது காலை தொங்கா போட்டுக்கிண்டு வலது காலை மடிச்சுக்கிண்டு அது பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட என்ன எல்லா விதமான நித்திய சூரியர்களோடும் அப்புறம் என்ன விஸ்வக்ஷேனரோடும் அவருடைய சேனைகளோடும் இது கூடி இருக்கிற எல்லா என்ன பரமபதநாதன். அந்த பரமபதநாதனுக்கு என்ன வேணும், ஆதிசேஷன் எப்பவும் இருப்பார், கருடன் அங்கேயே இருப்பார் அப்படின்னு சொன்னால் இவாளோட கூடியிருக்கிற பெருமாளை மனதில் தியானித்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிறப்பானது. இது கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்தான். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னொன்று என்ன பெருமாள் சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னால், இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற அந்தரியாமையும் பரமபதநாதன் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்யவும் வேண்டும், அதை உணர்ந்து போற்றவும் வேண்டும். அப்படி ஒரு மனம் இருக்கிறதுன்னு சொன்னால்
அவர்கள் இங்கேயே என்ன பண்ணுகிறாள், பிரம்மத்தினிடம் முக்தியை அடைகின்றார்கள் என்று பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.